புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். நாளைக்கு சாயங்காலம் நான் ஆக்ராவுக்கு போகிறேன். நான் அங்கே போன உடனே என் செல்லத்துக்கு லெட்டர் எழுதுவேன். அதுக்கு அடுத்த நாள் நான் உடனே வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன். அப்போ ஒரு லெட்டர், அப்படி தினமும் உனக்கு ஒரு லெட்டர் வரும். எல்லா மாதமும் செலவுக்கான பணத்தை உன் பெயருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வேற யாருக்காகமா இந்த அண்ணன் பணத்தை சம்பாதிக்கிறது? ஆறு மாதத்துக்கு அப்புறம் உன் அண்ணன் இங்க வந்துருவேன். சரி, ஒத்துக்கிறேன். 3 மாசத்துல வந்துடுவேன். எப்ப எல்லாம் நேரம் கிடைக்கோ அப்ப எல்லாம் நான் வந்துட்டு போறேன். நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அப்பாவும் அம்மாவும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கஷ்டம் உனக்கு தெரியாத அளவுக்கு தான் இந்த அண்ணன் உன்னை வளர்த்தேன். உனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், ஃப்ரெண்டு எல்லாமே நானாக தான் இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒன்றை நான் பிரிஞ்சு இருக்கிறத நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. ஐயோ, அழக என்ன சின்ன பிள்ளை மாதிரி. சரி, கொஞ்சம் சரி சரி, கொஞ்சம் சிரிக்கணும். சிரிக்கணும். அண்ணன் இருக்கிறப்ப என்ன சரி சரி. ஆமா, பெரியப்பா எங்க? இன்னும் அவர் அதை முடிக்கலையா? போய் கூட்டிட்டு வா. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட, பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட, பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட. தாமரையாள் ஏன் சிரித்தாள்? தலைவனுக்கே தூது. என்னப்பா எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? மணி 9 ஆகுது. நீங்க பாட்டு பாட உக்காந்தீங்கன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க. ஆமா, நீங்க வேற ட்ரெஸ் மாத்தலையா? எதுக்கு கோபால்? ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட வரதுக்கு எனக்கு இதுவே போதுமே. அப்புறம் பணம், லக்கேஜ், டிக்கெட் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். முக்கியமா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ரவி அண்ணா, சிந்துவை மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெகுலராக கூட்டிட்டு போயிருந்தேன். மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அதை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் திரும்ப வர்றதுக்குள்ள என்னோட சிந்துவுக்கு நிச்சயமா பேச்சு வந்துடும். என்னம்மா அது? நீ சிரிச்சுக்கிட்டே தான் ஒரு சின்ன வழி அனுப்பணும். டேய், நீ அழறியா? அழுதுகிட்டே ஊருக்கு போக கூடாது. வா போலாம். வாப்பா.
அழுகாத சிந்து, நம்ம சாமி கூடவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் தொடங்க. இந்த பொண்ணோட விஷயத்தில் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். லாரிங்ஸ் பாக்ஸில் தான் பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சிந்துவால் நிச்சயம் பேச முடியும். ஒரு மாசத்துக்கு கண்டினியூஸா இன்ஜெக்ஷன் போடணும். சரிங்க, இடையில நிறுத்திடாதீங்க. தேங்க்யூ டாக்டர். ஆல் ரைட். பாபா, நாளையிலிருந்து நீ தனியா போயிட்டு வந்தா போதுமா? போமா.
உனக்கு தெரியுமாம்மா, இப்ப பொதுவா நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது ஒரு வேலைக்குன்னு போய் வாழறதுக்கு கண்டிப்பா என்னால முடியாது. என் மனசு முழுக்க சங்கீதம் தான். சங்கீதத்தோட உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிறது தான் என்னோட லட்சியமே. அதனாலதான் நீங்க இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு நினைச்சீங்களா? இது வரைக்கும் நான் ஏன் கல்யாணமே பண்ணிக்கலன்னா, சங்கீத மாதிரியே பாசம் காட்டுற ஒரு தம்பியும் தங்கச்சி எனக்கு இருக்காங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பொண்ணு பார்க்கவே வந்தேன். அந்த பொண்ணை பார்த்தப்பவே எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிட்டேன். அது சரி, நீ ஏம்மா இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? நான் அந்த கல்யாண வயசை தாண்டிட்டேன்ல. அதை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே வயசை குறைவாதான் சொல்லுவாங்க. நீ ஓப்பனா சொல்லுமா, எத்தனை வயசை நீ குறைச்சு சொன்ன? சொல்லு. 7. அது போகட்டும். உனக்கு பாட்டு பிடிக்குமா? என் பாட்டு பிடிக்குமா? அப்படியா? நீ இன்னும் என் பாட்டை கேட்கவே இல்லையே, ஆனா பிடிக்கும்னு சொல்ற. இதுக்கப்புறம் நான் கேட்கலாம் இல்லையா? ஓ அப்படியா? நான் பெரிய இசைக்கலைஞனாகிறது உனக்கு பிடிக்குமா? ஒரு நாள் உலகம் முழுக்க என் பாட்டை எல்லாரும் கேட்பாங்க, எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுமா இல்ல பின்னணி பாடகர் ஆகணுமா? இதுல உனக்கு எது பிடிக்கும்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். இங்க பாரு, எனக்கு இப்ப இன்னொன்னுதான் பிடிக்கும். நாம இங்க உட்காரலாம். பார்த்து உட்காரு. சிந்துவை பார்த்து 1 வாரம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு அங்க போலாமா? நீ டியூட்டிக்கு போகணும் இல்லையா? பரவாயில்ல, நான் லீவ் போட்டுக்கிறேன். சரிம்மா, காலையிலே நம்ம கிளம்பலாம். சரிங்க. அட, இங்க கூட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ், நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹாய். ஓ ஹஸ்பண்ட் கூட இங்க வந்திருக்க போலயே. எங்க வர? சரி விடு, அப்புறமா பார்த்துக்கலாம். ஆ 5:30 மணிக்கு தான் முதல் பஸ். நம்ம சிந்துவை பார்க்கறதுக்கு அந்த பஸ்ல போகலாம். நாமலா? நீங்க மட்டும் போயிட்டு வந்தா போதும். ஏன் அப்படி சொல்ற? நீ தானே அவளை பார்க்கணும்னு சொன்ன. கூட வரதுக்கு இன்னொருத்தி இருக்கால, அந்த பார்க்ல தான் பார்த்தனே. அவளை நீங்க கூட்டிட்டு போனா போதும். ஐயோ, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாதே. நான் எப்படி? ஓஹோ, தெரிஞ்சிருந்தா கூட்டிட்டு போயிருப்பீங்க போல. அப்படியே உங்களுக்கு என்ன பண்றன்னு பாருங்க. அவளை பார்த்து அப்படியே வழிஞ்சுகிட்டு இருக்காரு. என் கண்ணு முன்னாடி இப்படி நடக்குதுன்னா நான் இல்லாத போது நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? என் தலை விதி. இங்க பாருமா, என் மனசுல ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. இனிமேல் இருக்க வாய்ப்பு இல்ல. இல்லையா? சொல்றத கேளு, தயவு செஞ்சு என்ன நம்பு. நான் எக்காரணத்தை கொண்டு உங்ககிட்ட பொய்யே சொல்ல மாட்டேமா. என் மனசளவுல உனக்கு எந்த தப்பு நான் பண்ணல. செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா சொல்றேன். என்னங்க, நான் தான் தேவையில்லாம திட்டிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. வாங்க. பொண்ணுங்க பொட்டு வைக்கிறதுனாலதான் அவங்க ரொம்ப அழகாவே தெரியுறாங்க. உனக்கு இன்னொரு பொட்டு வச்சே ஆகணும். போதும் போதும். உங்களுக்கு ஃப்ளாஸ்க்ல காஃபி வச்சிருக்கேன். சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். மத்தியானம் நான் வந்து உங்களுக்கு பரிமாறேன். நான் வந்த பிறகு சாப்பிடலாம். சரியா? சரிம்மா. இன்னைக்கு மியூசிக் பிராக்டிஸ் எதுவும் வேண்டாம். இருமலுக்கான மருந்த வேலைக்கு சாப்பிட்டுட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. சொல்றது புரியுதா? சரிங்கம்மா.
வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க உட்காருங்க. நாங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஆனா இது வரைக்கும் உங்களை சந்திச்சதே இல்லை. ஆனா உங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க கோவிலுடைய அரங்காவலர்கள். நான் செக்ரட்டரி, தலைவர், பிரசிடென்ட். பாலக்காட்டு பாலகிருஷ்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே. திருவிழாவோட கமிட்டி தலைவரே நான் தான். எப்பயாவது தான் நடக்குமா? ஏய், திருவிழா எப்பவுமே வருஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். மிஸ்டர் ரவி பிரசாத் பெரிய சிங்கர்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கோயில் திருவிழாவில் நடக்க போகிற நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு கச்சேரி பண்ணணும்னு கமிட்டியில் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். டீ எடுத்துருவோம். 281 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி கமிட்டி முடிவு பண்ணியிருக்கு. சரிங்க. இந்தாங்க 101 ரூபாய் அட்வான்ஸ். அப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிடணும்ல. 501 ரூபாய் திருவிழா கமிட்டிக்கு நீங்கள் டொனேஷனாக கொடுக்கணும். அதுதான் எப்பவும் வழக்கம். அப்புறம் நம்ம காளியம்மன் கோவில் திருவிழாவில் நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏசுதாஸ், எஸ்பிபி எல்லாம் கச்சேரி பண்ண பெரிய மேடை. அப்போ சரி, நாங்கள் கிளம்புறோம். நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கணும். பண்ணிடலாங்க. நீங்க எதுக்கு அங்க ஆர்கெஸ்ட்ராக்கு ஒத்துக்கிட்டீங்க? அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருக்கலாம்ல. அட விடுமா, கையில இருந்த காசு போனாலும் எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு, நான் ஒரு கலக்கிறேன். நல்லா கலக்குறீங்க பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தோஷமான வேளையில உங்க கூட பங்கேற்று பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இங்க இருக்கிற கோயில் கமிட்டிக்கு என்னோட நன்றியை மனமாற நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாட்டை நான் சொந்தமா எழுதி டியூன் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாருடைய ஆசையினாலையும் அருளாலையும் நான் என் பாட்டை ஆரம்பிக்கிறேன். டாக்டர், நீ யாருமா? நீ? நான் பக்கத்து வீட்டில் இருக்கேங்க. என் பேரு சுஜாதா. என்ன வேணும்? நான் அன்னைக்கு உங்களோட பாட்டு கேட்டேனே. ஓ, நீங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிங்க. ஆனா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னம்மா பண்றது, எல்லாமே விதியோட விளையாட்டு. உங்களோட பாட்டு எனக்கு இப்பவும் பிடிக்கும். நீ என்னோட பாட்டு கேட்டிருக்கியாமா? ஆமா, நீங்க இங்க உட்கார்ந்து பாடுறத நான் பலமுறை கேட்டிருக்கேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்பா இங்க வந்து நீங்க பாடுறதுக்கு புக் பண்ணாங்க. அந்த சுப்பிரமணி இருக்காங்கல்ல, அவங்க தான் எங்க அப்பா. ஓ, புரிஞ்சிருச்சு. திருவிழா கமிட்டியோட பிரசிடென்ட் தானே? ஆமா. அண்ணே, அன்னைக்கு நீங்க பாடின பாட்டை மறுபடியும் பாட முடியுமா? கண்டிப்பாமா. அப்பனா மறுபடியும் பாடுங்க. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வாமா. என் மனைவி அதுக்குள்ள வந்துருவா. அவ வந்த பிறகு நான் பாடுறேன். ஐயோ, அந்த அக்காவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கும். நான் இங்க பார்த்தா கூட அந்த அக்காக்கு பிடிக்காது. அதனாலதான் அக்கா இல்லாத நேரமா பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா அவ இல்லாதப்போ நான்... அண்ணே, அக்கா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்ல. அந்த பாட்டை கேட்க தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களோட பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, நீ உள்ளவா. சங்கீதத்தை நேசிக்கிற யாரையும் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். வாமா. இனி இப்படி உட்காருமா. நான் முதல்ல ஒரு கீர்த்தனை பாடுறேன். ஐயோ அண்ணா, அந்த பாட்டு போதும். எந்த பாட்டு? அந்த இருமல் பாட்டு. ஐயோ, அது இருமல் பாட்டு இல்ல. நான் பாடுறப்ப இருமல் வந்துருச்சு. அது போதும். இப்ப இருமல் வராது. அதனால தானே நான் இங்க வந்திருக்கேன். சரி, ஆரம்பிக்கலாம். அந்த பாட்டை இப்ப நான் வேற டியூன்ல பாட போறேன்.
என் மனைவி வந்துட்டம்மா, நான் போய் கதவை திறக்கிறேன். ஐயோ வேணாண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அவ ஒரு அப்பாவி பொண்ணு. ஐயோ அண்ணே வேணாண்ணே, நான் பின்வாசல் வழியா போயிடுறேன். நான் போய் திறக்கிறேன். ஐயோ வேணாண்ணே, நான் இங்க இருக்கிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? பிரச்சனை வரும்ண்ணே, இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததுனால தான் நான் சொல்றேன். ஓ அப்படியாம்மா? அப்படின்னா ஆஹா, இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஆமா, பிராக்டிஸ் பண்ணேன். என்னங்க, நாம இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? சினிமாவுக்கா? இன்னைக்கா? சரி, போயிட்டு வரலாம். நீ போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. குளிக்கணுமா? குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. எதுக்கு சிரிச்சிட்டு? ஒண்ணும் இல்ல. அது வந்து உண்மையை சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். அந்த பொண்ணு சொன்னதுதாம்மா உண்மை. என்னோட பாட்டை கேட்கதான் அந்த பொண்ணு வந்தா. அவ என்னோட ரசிகை மட்டும்தான். உங்க ரசிகையை கட்டில் கடியில ஒளிச்சு வச்சுதான் பாட்டு பாடுவீங்களா? ஐயோ, அவ நீ வந்தப்ப பயந்து கட்டில கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. என் முகத்தை பார்த்தும் கூட போய் பேசுறீங்கல்ல? ஐயோ, என் வாழ்க்கையில இது வரைக்கும் யார் முகத்தையும் பார்த்து நான் போய் சொன்னதே கிடையாது. பேசுனதில்ல, ஆனா பண்ணுவீங்க. போதுங்க, உங்க கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். வாய் திறந்து சொல்லுங்க, நான் மட்டும் உங்களுக்கு போதாதா? இங்க பாருமா, தயவு செஞ்சு என்ன நம்புமா. என் பாட்டை கேட்கணும்னு தான் அந்த பொண்ணு வந்தா. நான் ஒரு பாட்டு பாடி காட்டினேன், அது ஒரு தப்பா? அவ உன்னை பார்த்து பயந்துதான் கட்டிலுக்கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அந்த பொண்ணு எனக்கு என்னோட தங்கச்சி மாதிரி தான். இங்க பாருமா, செத்து போன என் அப்பா அம்மா மேல சத்தியமா நான் நீங்க எதுக்காக செத்து போனவங்க மேல அடிக்கடி சத்தியம் பண்றீங்க? அப்படி சத்தியமா நம்ம வேற எப்படி உன்னை நம்ப வைக்கிறது? நான் இப்ப உங்களை நம்புறேன். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதுங்க. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாமே என்னோட சங்கீதத்தினாலதான் நடந்தது. இதுக்கப்புறம் நான் எப்பவுமே என் செல்லத்தை நான் அழ வைக்க மாட்டேன். என்னமாச்சு? உனக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா? பழைய சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டியா? கண்ட சாப்பாடையும் சாப்பிடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பரவாயில்ல, சரியாயிடும். அட, இன்னைக்கு என்ன இந்த வேஷத்துல வந்திருக்கீங்க? விசேஷம் இருக்குமா? என்ன யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? என்னோட டார்லிங். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடகர் கம் மியூசிக் டைரக்டர். எப்போ நல்லா வாய்க்கழிய பேசுறீங்க, ஆனா ஒரு சான்ஸ் கூட கிடைக்கிறது இல்ல. கிடைக்கும், இந்த தடவை கண்டிப்பா கிடைக்கும். புதுமுகங்களை மட்டுமே அறிமுகம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சினிமா டைரக்டர் இன்னைக்கு ஹோட்டல் பாரடைஸ்க்கு வர்றாரு. நான் அவரை பார்க்க போறேன். ஒருவேளை சினிமாவிலேயே சான்ஸ் கிடைக்கலாம். ஐயோ, உண்மையாங்க? உங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைக்குமா? என் வாய்ஸை கேட்டா எல்லாருக்குமே பிடிக்குமே. பாடுறது மட்டும் இல்ல, சங்கீத கலை நிகழ்ச்சியை நடத்துவனே. நன்றி தெய்வமே, எல்லாம் நம்ம குழந்தை வந்த நேரம் தாங்க. ஏய், அப்படியா? பின்ன என்னவா? அப்படின்னா ஒரு 50 ரூபாய் எடு. 50 ரூபாவா? அது எதுக்கு? அட குடுமா, நான் அங்க போகணும் இல்லையா? தரேன் தரேன். உங்களோட படம் எந்த கலர்ல சார்? ஈஸ் மென் கலர். வேற ஒருத்தர் எனக்கு சான்ஸ் கொடுக்கறதா சொல்லிருக்காரு. ப்ளூ ஃபிலிம் கலர்ல. அதுல போய் நீ கலக்க போற. சரிதான் சார். சரிதாம்மா, நான் சொல்றேன்ல. காலர் 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 சொல்ல எவனா சிவ பூஜையில. எஸ் கம் இன். இந்த லொகேஷன் பார்க்கறதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருந்தேன்.
வணக்கம் சார். உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னோட பேரு ரவி பிரசாத். நல்லா பாடுவேன். நல்லா பாடுவீங்களா பாட மாட்டீங்களா நீங்க சொல்லக்கூடாது. இல்ல சார், இதை கொஞ்சம் பாருங்க. அப்படியா? சரி உக்காருங்க. எங்க அதை காட்டுங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது மியூசிக்ல நான் வாங்கினது. பாட்டு பாடுறதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நீயே வச்சுக்க. சார் ரொம்ப நல்லா மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். ஐ சி. நீங்க சாஸ்திர சங்கீதம்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். பாடட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், நிறுத்து போதும். நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன், இப்போ வேணாம். இங்க பாருங்க சார், இந்த சாஸ்திர சங்கீதத்தை கண்டுபிடிச்சது யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, இங்க பேசுங்க. யாரு சார்? இந்த சாஸ்திரிய சங்கீதம் அதை யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை சார். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தானாவே தோணுச்சா? நான்சென்ஸ். உங்களுக்கு சாஸ்திர சங்கீதத்தை பத்தி ஒரு மண்ணும் தெரியல. சங்கர ஆபரண சாஸ்திரிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீ சங்கராபரண சுவாமிகள் கண்டுபிடிச்ச சாஸ்திரம் தான் இந்த சாஸ்திரிக சங்கீதம். புரிஞ்சுதா? அவரோட வாழ்க்கை வரலாறு தான் படமா எடுத்தாங்களே, அதுதான் இந்த சங்கர ஆபரணங்கிற தமிழ் சினிமா. அடிக்கடி இந்த பழைய புராண படங்கள்லாம் நிறைய பாருங்க. நீங்க ஒரு பாடகர், மியூசிக் டைரக்டர் இந்த ஃபைல் எடுத்துட்டு சுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் அப்படி திரும்புங்க. ஒரு சான்ஸ் கொடுத்தா முன்னேறிடுவீங்க. அதாவது நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏசுதாஸை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? அவரோட பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். ஒரு கருத்து கேட்டால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும்தான் சொல்லுவீங்களா? ஹலோ ஹலோ, நான் நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். அதாவது ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு, நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு இங்க வந்துடுறேன். சரி, என்னோட விஷயம் முதல்ல நான் கமிட் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க நம்ம கதையை திண்டாடுது. எனக்கு புரியவே இல்லையே. நான் சினிமா நடிகை டாலி. நீங்களா சினிமா நடிகையா? ஆமா, நான் இப்பதான் ஃபீல்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆன அந்த படத்தை பாத்தீங்களா? அதுல நீங்க நடிச்சிருக்கீங்களா? இன்டர்வெல்க்கு அப்புறமா கதாநாயகி அவ ஃப்ரெண்ட்ஸும் ஆத்தங்கரையில குளிக்கிற சீன் இருக்குல்ல, கதாநாயகிக்கு பின்னாடி 5ஆவதா குளிக்கிறது நான் தான். ஓ, இவ உங்களுடைய பொண்டாட்டியா? பொண்டாட்டி இல்ல, ஆனா எந்த ஆணவம் வேண்டாம், வாயா. கான்ஸ்டபிள் ரவி பிரசாதை கூட்டிட்டு வாங்க. இங்க கையெழுத்து போடுங்க. இங்கேயும். நீங்களும் கையெழுத்து போடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல பொண்டாட்டி இருக்கும்போது நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. நான் வந்து போங்க. டாக்ஸி வெயிட் பண்ணுங்க. இங்க பாருமா, சத்தியமா சொல்றேன், நான் பண்ணாத தப்புக்காக போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்புமா ப்ளீஸ். அந்த டைரக்டர் தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட்டுட்டாமா. ஐயோ கடவுளே, இவ்வளவு நான் எப்படி நம்ப வைக்கிறது? இங்க பாருமா, செத்து போன எங்க அப்பா அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன். போதும், நிறுத்துங்க. உங்களுக்கு அறிவே இல்லையா? செத்து போனவங்க மேல சத்தியம் பண்றீங்க. உங்களுக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு. போதுங்க. உங்க பொண்டாட்டியா உங்க கூட வாழ்ந்ததே போதும் ஆயிடுச்சு. என்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் எவ்வளவுக்கோ கொடுக்குறீங்க? ஐயோ இங்க பாரு, அது அந்த போலீஸ்காரவங்க. நான் என்னோட வீட்டுக்கு போறேன். ஐயோ பிரபாவதி, நீ போகாத, சொன்ன கேளுமா. என்னை விட்டுட்டு நீ போயிடாத. இங்க பாரு, உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் நிரபராதி.
நான் மறுபடியும் சொல்றேன், உன் மேல சத்தியம், நான் கும்பிடுற அந்த கடவுள் மேல சத்தியம், உன் வயித்துல இருக்க நான் உங்களை முழுசா நம்புறேங்க. பிரபாவதி, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. என்னோட வாழ்க்கையில எப்பவும் நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னால அதை ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா போக மாட்டேங்க. ஒருவேளை நீங்களே சம்மதிச்சாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ என்னால முடியாதுங்க. டாக்ஸி அனுப்பிட்டு வரேன். இந்தப்பா. இன்னும் 25 ரூபாய் கொடுங்க. என்னது 25 ரூபாவா? இது ரொம்ப அதிகம். நல்லா இருக்குங்க. டாக்ஸி கூப்பிடும் போது அதை யோசிச்சிருக்கணும். என்ன பிரச்சனை? இவர் 25 ரூபாய் கேக்குறாரு. மிஸ்டர், இதுவே அதிகமான அமௌண்ட் தான். இங்க பாருங்க சார், நான் ஒன்றும் சும்மா கேட்கல. பொம்பளை கேஸ்ல மாட்டினவங்களை கூட்டிட்டு வந்ததுக்கான சார்ஜ் தான் கேட்குறேன். பிரபாவதி, பணத்தை அவன்கிட்ட கொடு. நம்ம எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடணும்? நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு. அவனை கொடுத்து அனுப்பு. நாம உள்ள போலாம். நடந்து முடிஞ்சதை நினைச்சு எங்க கவலைப்படுறீங்க? இது எல்லாமே என்னோட சங்கீத பயிற்சியினால நடந்தது. என் லட்சியத்தை நான் அடையறதுக்கும் என் கனவை நான் நிஜமாக்குறதுக்கும் நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ணுவேன். என் பாட்டை இந்த உலகம் கேட்கறதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் வரும் பிரபாவதி. இப்போ உங்க பாட்டை கேட்க எனக்கு ஆசையா இருக்கு. உண்மையாவா? உண்மைதான். நான் பாடிடுவேன். சரி, நான் கேக்குறேன். ஹாய் அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்ப ரொம்ப குண்டாயிட்டீங்க. சும்மாரு. பாட்டு வாத்தியாரே, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் பிரபாவதி அக்காவோட சித்தியோட பொண்ணு மாலதி. விளையாடாதம்மா. எங்களோட கல்யாணத்து அன்னைக்கு நான் உன்னை பார்த்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போனா வாத்தியார் இன்னும் என்ன மறக்கல. சும்மாரு. ஐயோ, சரி, என் லெட்டர் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? நேத்து. அப்போல இருந்து பிரபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காத்திருக்கலனா அப்புறம் தெரியும். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்போ வருவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கே வந்திருப்போம். இந்த வயிறை வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருக்க கூடாதுன்னு நினைச்சதா நான் அந்த டைமா சொல்லவே இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட பாட்டை கேட்டே ஆகணும். பாடி காட்டலனா அப்புறம் தெரியும். ஏய் மாலதி, பாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீ குளிச்சிட்டு வந்து காஃபியை குடி. அது முடியாதுக்கா. குளிக்கிறது மத்த வேலையெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். கடவுளே, இவளை என்ன பண்றது? இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா? இல்லங்க, வாயாடுவாளே ஒழிய அப்பாவிதான். நான் போய் பாக்குறேன். கடவுளே காப்பாத்து. உன்னோட பழக்கம் இன்னும் மாறவே இல்லையா மாலதி? கல்யாண வயசு வந்துருச்சு. எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாம். கடவுளோட அருளால அந்த எண்ணம் எங்க அப்பாக்கு வரல. இங்க பாரு, உனக்கு ரொம்ப நாக்கு நீளுது, பாத்து. சரி, உன் காதல் எல்லாம் எப்படி போகுது? ஓ, நான் அந்த ஆளை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் சொன்ன? ஓ, அந்த ஆளு ஒரு சுத்தம் பண்ணு. ஆம்பளைக்கான ஒரு குணம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம சகிச்சுக்க முடியாத நிறைய அட்வைஸ் கொடுக்கறான். ஹோப்லெஸ் கேஸ். இப்ப சொல்லுங்க, இங்க என்னோட டியூட்டி என்ன? இங்க உனக்கு எந்த டியூட்டியும் இல்ல. அடங்கி ஒடுங்கி இருந்தா போதும். அதெல்லாம் முடியாது. இன்னையில இருந்து இங்க இருக்க எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இல்லனா அப்புறம் தெரியும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதே. அதில் அர்த்தம் உள்ளதே. அதில் அர்த்தம் உள்ளதே. ஹலோ பாட்டு வாத்தியாரே, காலையிலே இதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்தாங்க, இதை குடிச்சிட்டு ஆரம்பிங்க.
குடிக்கலனா அப்புறம் தெரியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல தான் நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். பேசாம இருடி. எங்க வாயை தரங்க. வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிடலனா உங்க செல்ல மக வயித்துல இருந்துட்டு நல்லா உதைப்பான். ஹலோ சார், குழந்தையோட அப்பாவே நீங்களும் அந்த அக்கா மாதிரியே சாப்பிடுறீங்களே. கிளி கொத்துற மாதிரி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, புரியுதா? நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் உடம்ப ஏத்துங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ஏண்டா டேய், ஃபிலிம் டைரக்டர், இதான் உன் வேலையாடா? நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐயோ, நான் வலி தாங்க மாட்டேன் சார், அடிக்காதீங்க. இது உங்க வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் சார். தெரியாதனமா இந்த பக்கம் வந்துட்டேன் சார். இருந்தாலும் நீ போக வேண்டிய இடத்துக்கு உன்னை கண்டிப்பா நான் அனுப்புறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொடுத்துறாதீங்க சார் ப்ளீஸ். நான் வேணும்னேலாம் அந்த தொழில ஆரம்பிக்கல சார். நானும் உங்களை மாதிரியே கடந்த 9 வருஷமா சங்கீதத்தை கத்துட்டு வர கலைஞன் தான் சார். நான் 9 வருஷமா. உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? ஆமா சார். ஸ்வரம், அபசூரம் அப்படின்னு யாருமே எனக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே இல்லை சார். நீங்களாச்சும் நான் பாடுறத கேளுங்க சார். நின்னு கோரே. ஐயோ, போதும் 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 போதும், வேண்டாம் வேண்டாம், போதும் போதும் போதும். அப்ப சரி சார், நான் நாளைக்கு வரேன். சரி, கிளம்பு. நான் நாளைக்கு ராத்திரி இல்ல, பகல்ல வந்தாலே போதும். இந்தாங்க சார் வளையல். இதை நீங்க பத்திரமா பூட்டி வைக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி திருடிடுவாங்க. வாட்டா சார்? ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ, என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாற்ற முடியல. ஆமா, நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப சொல்றதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல. ஆனா அத நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயத்துலதான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. சொன்னா நீ கோவப்படக்கூடாது. இல்ல, என்னால எதையும் சகிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க.
நான் சொல்றேன். ஆனா செத்து போன என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நிரபராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து பிரபாவதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ரவிக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம மோனிஷும் அப்பா எங்கன்னு கேட்கலையா? இல்ல, அந்த ஆளை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் அவனை போட்டு அடிச்சிருக்கேன். அந்த அடிக்கு பயந்து அவன் இப்ப கேட்கறதே இல்ல. பிரபா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனா இங்க பாரு, எப்பவும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவதான் நான். ஆனா நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. என் மாமாவோட பையன்தான் நடராஜன். சின்ன வயசுல ஊரை விட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்தான். அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தேன். ஆனா கிடைச்சது இங்க. அந்த ஆள் எதுக்கு ஒன்ன டார்ச்சர் பண்றான்? எனக்கு தெரியல. அந்த ஆளுக்கு நான் வேணுமா? ஆனா எனக்கு அந்த ஆளை பார்த்தா பயமா இருக்கு. எதையும் பண்ண தயங்காதவன் ரவுடி பையன். சின்ன வயசுல எல்லா பிராணிகளையும் கொடுமைப்படுத்துறது தான் அவனோட ஹாபி. அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத ராட்சசன். இருந்தாலும் அவனை நினைச்சு நீ பயப்பட வேண்டியதில்லை. அந்த கடவுள் தான் உன்னை இங்க வர வச்சிருக்காரு. நீங்க 2 பேரும் ஒன்று சேரணும். அதுக்காக நான் எப்பவுமே அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பேன். என்ன திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் வேணும்னு இங்கே வரல. பிரபாக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. அதனால் தங்குறதுக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணணும். அதுக்காகத்தான் வந்தேன். இந்த வயசான காலத்துலேயும் அவளுக்கான வேலைகளை நான் தானே பார்த்தாகணும். 4 வயசில் இருக்கிற பையனை வச்சுக்கிட்டு அவள் எப்படி ஹாஸ்டலில் தங்குவா? நல்ல வேளை ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு வீடு கிடச்சிது. அந்த கல்ஃபில் இருக்கானே அவன் பொண்டாட்டி ஆமினா சிஸ்டர், அவங்க கூட தான் பிரபாவும் பையனும் தங்கிக்கிட்டு இருக்காங்க. சொந்த வீடு இங்கே இருக்கிறப்ப வாடகை வீட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பிரபாவோட தலையெழுத்து தான். நீ பையனை பார்க்கலையா? நீங்க 2 பேரும் உங்க பிடிவாதத்தை விடலைன்னா அந்த பையன் நிலைமை ரொம்பவே மோசமா போயிடும் சொல்லிட்டா புரிஞ்சுக்கங்க. பிரபா கூப்பிடுறத கேட்டு சங்குச்சிதப்பான் தான் பாபுவும் கூப்பிடுறான். நீ அவனை இங்க கூட்டு வரலையா? ஆமா சித்தப்பா, நீங்க ரொம்ப இழைச்சி போயிட்டீங்களே. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்கும். அவன் வீடு நல்லா வச்சுக்காரவன் தான் அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு கேட்பான். இவளை பத்தி நான் எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. நல்ல டேலண்டான டாக்டர். ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. உங்க டியூஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டேன். இப்போ மூளைக்கு மூளை டியூஷன், டுட்டோரியல் காலேஜ் எல்லாம் நடக்குது. இப்போ போஸ்டல் டியூஷன். போஸ்டல் டியூஷனா? ஆமா, 6 மாசத்துக்குள்ள எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் படிச்சு முடிச்சிடலாம். இப்ப பார்த்தனா யோகா கல்வி, மேஜிக், டான்ஸ், கதகளி இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். அற்புதம். யோகா, பரதநாட்டியம் எல்லாம் தபால்லையே சொல்லி கொடுக்குறீங்க. நான் இந்த டுட்டோரியல் டியூஷனை நிறுத்திட்டு இதை ஏன் ஆரம்பிச்சேன்னா, முதல்ல சின்ன பசங்கிட்ட நாம கத்த வேண்டிய அவசியம் இல்லை. 2வது அவங்க அப்பா வந்து திட்டமாட்டாரு. வாரம் ஒரு தடவை பாட சம்பந்தப்பட்ட விஷயத்தை எழுதி போஸ்ட்ல அனுப்பி வச்சா போதும். சந்தோஷமா இருக்கு. நானும் வேற வேலையெல்லாம் பார்ப்பேன். இருந்தாலும் உங்க வேலை ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்போ நான் இன்னொரு கோர்ஸ் கூட பிளான் பண்ணிருக்கேன். அது என்ன? நீச்சல். நீங்க பணம் சம்பாதிக்க ஐடியா பண்ணிட்டீங்க போலயே. இங்க பாரு ரவி, கள்ள நோட்டு அடிக்கிறத விட பெரிய பிசினஸ் என்ன தெரியுமா? டுட்டோரியல் காலேஜ்.
அதை விட லாபமான விஷயம் என்ன தெரியுமா? போஸ்டல் டியூஷன். என்ன இருந்தாலும் நீங்க ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒண்ணு நான் கண்டுபிடிச்சது இல்லப்பா. இந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே நானும் போஸ்டல் டியூஷன் மூலமா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த காப்பி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் பண்றேன். வெறும் குமாஸ்தா வேலை. பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. வீட்டுக்கு போனா 100 வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி நான் கிளம்பட்டேன். நீங்க என்ன டீ குடிக்கவே இல்லையே? நான் ஒரு ஆயுர்வேத மருந்தை சாப்பிட்டு இருக்கேன். டீ காஃபிலாம் குடிக்க கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காரு. வரட்டுமா? ஏமா நான் போயிட்டு வரேன். நீ என்னதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் உன் துக்கம் எனக்கு நல்லாவே புரியுது. சொல்ல போனா நானும் என்னோட புருஷனை பிரிஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி உங்கள மாதிரி சண்டை போட்டுட்டு இல்ல. அவரோட வாழ்க்கையை விட அவர் என்ன ரொம்பவே காதலிக்கிறதுனால ஏதோ ஒரு நாட்டுல அடிக்கிற வெயில்ல அவர் எதுக்காக கஷ்டப்படுறாரு தெரியுமா? என்னோட சுகத்துக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக. புருஷனை பிரிஞ்சு வாழ்ற அந்த வேதனை இருக்குல்ல, மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் புருஷன் தெரியாம தானே தப்பு பண்ணிட்டாரு. அதை ஓப்பனா சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டாரு. என்னையே நான் மறந்து நான் பாசம் காட்டின அந்த மனுஷன் நான் இல்லாத நேரத்துல இன்னொரு பொண்ணு கூட. அது நீ பண்ண தப்புனாலதான். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க? மாலதி மாதிரி ஒரு சின்ன பொண்ண நீ கண்ணை மூடிட்டு எப்படி நம்புன? அதனாலதான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியது பிடிவாதத்தினால இல்ல, பாசத்தினால அது நடக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை மன்னிக்கிறதும் சகிச்சுக்கிறதும் தான் நம்மள மாதிரி பொண்ணுங்களோட கடமை. நான் நிறைய மன்னிச்சிட்டேன், சகிச்சுக்கிட்டேன். முடியாது, இதுக்கப்புறம் அந்த ஆள் கூட வாழ என்னால முடியாது. அப்படின்னா நீ மோனிஷோட வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் பையனை நல்லா வளர்ப்பேன், அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீ சிந்து கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இல்லையா? சிந்து மேலையும் கோபால் மேலையும் நான் இப்பவும் பாசம் வச்சிருக்கேன். ஆனா அந்த ஆள் முன்னாடி வச்சுக்கிட்டு பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இங்க பாரு, ஓப்பனா உன்கிட்ட கேக்குறேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசனை பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல. எக்காரணம் கொண்டும் எனக்கு அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ உன் மனசுல இப்பவும் ரவி மேல பாசம் வச்சிருக்க போலயே. அப்புறம் மோனிஷோட நர்சரி அட்மிஷனை நான் கிளியர் பண்ணி கொடுத்துறேன். நேத்து நான் உன்னை பார்த்துட்டு உன் கூட பேசாம போயிட்டேன். அதுக்காக என்ன தப்பா எடுத்துக்காத. உன் மேல இருக்க பாசம் எனக்கு குறையல. வா, அங்க உட்காரு. யாரு? என்னாச்சு சிந்து? எதுக்காக நீ இவரை அடிச்ச? கண்ணு தெரியாத இந்த மனுஷன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? மன்னிச்சிருங்க, இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டா. இவ எனக்கு நெருங்கின சொந்தம், இவளால பேச முடியாது. சிந்துவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க சிஸ்டர், எனக்கு ஒன்றும் பெருசா அடிப்படலை. நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போமா, தினமும் வரணும். சிந்துவோட வீடு எங்க? என்னம்மா சிந்து கார்ல வர? பிரபா சிஸ்டர் அனுப்பி விட்டாங்க. சிந்துவுக்கு நீங்க யாரு? அண்ணன். பேரு ரவி பிரசாத். என் பேரு பாலச்சந்தர். உங்களுக்கு கண் பார்வை இல்ல, நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? நான் வெளியூருங்க. ராமகிருஷ்ண முதலாளியோட பையன். ஓ அப்படியா? நான் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கு. எப்படியாச்சும் பார்வை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையில இருக்கேன். அப்போ என்னால உங்களை பார்க்க முடியும்ல. நீங்க எதுவும் நினைக்கலனா நாளையில இருந்து நானே சிந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்.
அட உனக்கு எதுக்குப்பா சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லை. தினமும் காலையில் 9 மணிக்கு வந்துடுறேன். பிரபா சிஸ்டர் தான் சொன்னாங்க. பாத்திமா, இங்க பாரு, அவன் என் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டான். நடராஜன், என் மாமா பையன். ஆஹா, வேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படிதானே எழுதியிருக்கு. நீ சொல்ற மாதிரி எதுவுமே இதுல இல்லையே. இங்க பாரு, அவனை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ இப்படி பயந்தா என்ன அர்த்தம்? நான் உன் கூட இருக்கேன்ல. அப்போ கொஞ்சம் தூரமா இருந்தாலும் உன் புருஷன் இங்கே தானே இருக்காரு. தைரியமா இரு. நான் சொல்லியிருக்கேன்ல, அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப மோசமானவன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். மோனிஷ் தனியா தானே இருக்கான். நான் கிளம்பட்டுமா? டிரைவர், வண்டியை பீச்சுக்கு விடு. சிந்து, என்ன கொஞ்சம் கடற்கரை கிட்ட கூட்டு போறியா? நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்னு நம்புறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஃப்ரெண்டும் இருந்ததே கிடையாது. தனியாவே இருந்து தனியாவே வாழ்ந்து இப்போ எனக்கு ஒரு தோழி கிடைச்சிருக்கா. இந்த கடல்ல விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். உட்காரு. சூரியன் உதிக்கிறதும் நிலவும் நட்சத்திரங்களும் நிறைய இருக்கு. சிந்து, இந்த பூமி ரொம்ப அழகானதா. உன்னால மட்டும் பேச முடிஞ்சிருந்தா உன்னுடைய கண்ணால அந்த மொத்த அழகையை நான் ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனா எதையுமே பார்க்க முடியலனாலும் உன்னையாவது பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான்ல. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னை வெறுத்துறாத, என்னை தப்பா நினைச்சிடாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்க? பிடிச்சிருக்குன்னா இந்த கையை மட்டும் தொடு. மோனிஷ், அம்மா. மோனிஷ், இந்தா. நல்லா இருக்கா? அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது நான் உனக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரேன். அது என்னன்னு எனக்கு தெரியுமே. என்னன்னு சொல்லு. எனக்கு அம்மா. உனக்கு? எனக்கு எனக்கு ஒரு தங்கச்சி கொடுக்குறீங்களா? வசந்துக்கும் சுரேஷுக்கும் ஜானிக்கும் எல்லாருக்கும் தங்கச்சி இருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லையாம்மா? அடுத்த மாசம் நீங்க எனக்கு ஒரு தங்கச்சிய தரீங்களா? இங்க இருந்து போட. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவ்வளவு பிரச்சனை கண்டிப்பா வரும்னு.
இது ரோஜா பூ தானே? சமைங்கி பூ. இது முல்லை. எவ்வளவு வாசனையா இருக்கல இந்த பூக்கள் எல்லாம். எனக்கு பூக்கள்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்ல. நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும். என்னோட பார்வையில எல்லாம் இருட்டு மட்டும்தான். இந்த இருட்டுக்கு அந்த பக்கம் இருக்க சிந்துவை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணாச்சும் எனக்கு இருந்திருந்தா. அப்பா, நான் உங்களோட போட்டோவை பார்த்துருக்கேனே. எங்க பார்த்த? உங்களோட போட்டோவை அம்மா என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அந்த போட்டோவை கட்டி பிடிச்சிப்பாங்க. ஓ, அது அப்பா பாட்டு பாடினப்ப எடுத்த போட்டோ பாது. அன்னைக்கு அப்பாவால பாட முடியல, ரொம்ப இருமலா இருந்தது. டாடி, நான் இங்க வந்தது அம்மாக்கு தெரியக்கூடாது, சரியா? இல்ல தங்கம், அப்பா சொல்ல மாட்டேன். போதும் போதும். எதுக்குப்பா இந்த மணி? இது உன்னோட சிந்து ஆண்டி அப்பாவை கூப்பிடுறதுக்காக. ஆண்டியால பேச முடியாதுல்லப்பா. அப்பாவை கூப்பிடுறதுக்கு இப்படிதான் அடிப்பீங்களா? இந்த பெல்லு 1 மணி அடிச்சா மெதுவா போகணும், 2 மணி அடிச்சா நீ ஓடி போகணும். அப்ப 3 மணி அடிச்சாங்கன்னா? அப்படிலாம் அடிக்க மாட்டாங்கப்பா, அதுக்குள்ள அப்பா ஓடி வந்துருவன்ல. சிந்து, 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 சிந்து. சிந்து. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நல்ல குடும்பம். தம்பி, உனக்கு கண்ணு தெரியலனாலும் உன் கண்டுபிடிப்பு அற்புதமாக இருக்கு. அம்மா, நாங்கள் அப்பா மகனாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸே தான். சரிதானேப்பா? எஸ் மை டியர் ஃப்ரெண்ட். அடா, விளையாட்டு போனாதாடா. அப்பா, சிந்துவால பேச முடியாதுப்பா. இவ பேசினாலும் பேசாட்டியும் இவ தான்ப்பா என்னுடைய மருமக. உன்னுடைய ஆசைகளுக்கு எதிராக இந்த அப்பா எதுவுமே பண்ண மாட்டான். இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எதுக்காகனா அது இவனுக்காக மட்டும்தாம்மா. நான் ரவியை பார்க்கறதுக்கு உடனே வீட்டுக்கு வரேம்மா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சிந்துக்காக வெயிட் பண்றீங்களா? ஓ, பிரபா சிஸ்டரா? சிந்து இப்போ வந்துருவா. சரி, நான் வரேன். சிஸ்டர், ஒரு நிமிஷம். எனக்கும் சிந்துக்கும் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அப்படியா? சிந்து கொடுத்து வச்சவ. உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். என்ன சிஸ்டர் யாரோ மாதிரி பேசுறீங்க? நான் ரவியை போய் பார்த்திருந்தேன். பாவம் ரவி, அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கிடக்கிறார். அதுல இருந்து அவரை வெளியே கொண்டு வர
உங்களால தான் முடியும். உண்மையை சொல்லுங்க, நீங்க அவர் இப்பவும் விரும்பல. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை விட சிந்து ஆசைப்படுறேன். நான் வார்டுக்கு போறேன். என்னாச்சு பிரபா? அந்த ஆள் இங்க வரானாமா? யாரு? அதான் சொன்னேன்ல, மாமாவோட பையன். ஓ, நடராஜனா? அந்த ஆள் எதுக்கு இங்க வரா? என் கல்யாண உறவை முறிக்கிறதுக்காக. அதுக்காக என் வீட்டுக்காரரை பார்த்து பேச போறானா? அது நீயும் சேர்ந்து முடிவெடுக்கணும் இல்லையா? ஆமா, எங்க 2 பேரோட உறவு முடிஞ்சிருச்சுன்னா நான் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். பிரபா, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? என் பையனோட வாழ்க்கைக்காக தான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. சொல்லு பிரபா, என்ன ஆச்சு? அப்படின்னா உன்னோட பாட்டு புருஷன் இங்க வர்றதே இல்லை? இல்ல, அவனை விட்டு தள்ளு. இதுக்கப்புறம் உன்னோட விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இவனை அனாதை இல்லத்துல சேர்த்துடலாம். என்ன சொன்ன? என் வாழ்க்கை என் குழந்தைக்காக மட்டும்தான். எனக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன். மரியாதையா வெளியில போ. அப்படின்னா குழந்தை மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கல? ஓஹோ, உனக்கு இவன் மேல அவ்வளவு பாசமா? அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கணும். இல்லனா இந்த சுத்தியில வச்சு இவனோட தலையில அடிச்சு கொன்னு போட்டுருவேன். என் கழுத்துல தாலி கட்ட அந்த மனுஷன் இருக்காரு. அது பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வரட்டா? அம்மா அம்மா, ஒரு வார்த்தைக்குள்ள பதில் சொல்லலைன்னா அவ இங்க வருவான். நீ என்ன முடிவெடுத்திருக்க? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனா? என்னடா நீ பெரிய ரவுடி நினைப்ப உனக்கு? உன் வீராப்பெல்லாம் ஏன்ட்ட காட்டுற வேலை வச்சுக்கிடாத. இங்க உடைச்ச எல்லாத்துக்கும் பணம் தராம நீ கிளம்ப முடியாது. சட்டை விடுறா, சட்டை விடுறா, சட்டை விடுறா. போலீஸ் கொஞ்சம் இடத்துல வந்துடுறா. ஐயோ,
உங்க கோபி கிட்ட சீக்கிரம் சம்மதம் வாங்கிடு. அவர் சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் முகூர்த்த தேதியை குறிக்க முடியும். என்னோட வாழ்க்கையில இவ்வளவு நாள் வெறும் துக்கத்தை மட்டும் தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னை விட அதிர்ஷ்டசாலி வேற யார் இல்லைன்னு தோணுது. சிந்து, காதலை கொடுக்கறதையும் வாங்குறதையும் விட இந்த உலகத்துல பெரிய பொக்கிஷம் எதுவுமே இல்லை. உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? சிவப்பு பிடிக்குமா? அப்பா சொன்னாரு நம்ம கல்யாணத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியா ஒரு சிகப்பு சாரி வாங்கணும்னு. அதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னப்பா ஏன் அழற? என்னாச்சுடா செல்லம், ஏன் அழற? எனக்கு அந்த கரும்பு வேணும். அவ்வளவுதானா? இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்த கரும்பு. இதுக்கப்புறம் ஏன் அழற? இந்த கரும்பு. ஏண்டா கரும்பு வேணும்னு கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தா மறுபடியும் அழற? இது ரெண்டா உடைச்சு கொடுங்க. ஓ, ரெண்டா உடைச்சு கொடுக்கணுமா? இந்த ரெண்டா உடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ அழக்கூடாது. ஏண்டா ரெண்டா உடைக்க சொன்ன, உடைச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? இன்னும் ரெண்டா உடைச்சு கொடுங்க. அத நீ என்கிட்ட சொல்லணும்ல. ஓ, அதுக்காக அழணுமா? நாளா உடைச்சு கேட்ட, நாளா உடைச்சிட்டேன், அப்புறம் ஏன் அழுவுற? ஏய், உன்னை அப்படியே ரெண்டா வெட்டி போட்டுடுவேன் பாத்துக்க. வாய மூடு, அழுவ கூடாது. ஓட்டண்ணா. என்னடா இது, கரும்பு வேணும்னு கேட்ட வாங்கிட்டு வந்தேன். ரெண்டா உடைச்சு கொடுக்க சொன்ன, உடைச்சு கொடுத்தேன். மறுபடியும் ரெண்டா உடைச்சு கொடுக்க சொன்ன, அதையும் செஞ்சேன். இன்னும் என்ன பண்ணணும் சொல்லுடா. டே டே அப்படியே குத்துனா பாத்துக்க. ஒன்னா பண்ணி கொடுங்க. கடவுளே. பாட்டு பாடுறப்ப எடுத்த போட்டோவா? டாடிக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போச்சாமா? முனிஷ், அது உனக்கு எப்படி தெரியும்? சொன்னா அடிப்பீங்களா? சொல்லுப்பா, சொல்லு சொல்லு தங்கம், உனக்கு இது எப்படி தெரியும்? சொன்னா நீங்க அடிப்பீங்களா? இல்லப்பா. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். செல்ல குட்டில அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. சொல்லு சொல்லு தங்கம். சொன்னா நீங்க கோபப்படுவீங்களா? சொல்லுப்பா. அது நானு அன்னைக்கு இது ரவி பிரசாத்தோட வீடு தானே? பூ ரொம்ப நல்லா இருக்கு.
தம்பி போய் பார்த்துட்டு வா. 1 மணி தானே கேட்டுச்சு. அப்ப நான் பொறுமையா போனா போதும் இல்லையா? போயிட்டு வா. அப்பா, ஏன்பா உன்னால பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதா? பார்க்க முடியுதுப்பா, எல்லாத்தையும். அப்பா, டாக்டர், எல்லாமே. டாக்டர், உங்களுக்கு நன்றி சொல்ல என்ற வார்த்தை இல்லை. இட்ஸ் ஆல் ரைட். சிந்து எங்க? அவ வரலையா? அப்பா, சிந்து எங்க? என் கண்ணால நான் அவளை பார்க்கணும். எங்கப்பா? அவதான்ப்பா உன்னுடைய சிந்து. அவளுடைய கண்களாலதான் நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க. இதே கொலகாரம் தான் கன்னியாகுமரி சந்திரமோகனையும் சேத்தூர்ல இருந்த கிரீஸையும் கொண்டு இருக்கான். சங்கராபுரத்தில் இருந்த ஜோயி அப்படிங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் சினிமா தியேட்டர்ல இருந்து லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போய் சுத்தியால அடிச்சு கொன்னதும் இவனே தான். சுத்தியால அடிச்சு கொல்றது தான் குற்றவாளியோட பழக்கமே. அவன் தாக்குதல்ல இருந்து இதுவரைக்கும் யாருமே தப்பிச்சதில்லைனாலும் இதுவரைக்கும் கிடைச்ச சாட்சியங்களை வச்சு குற்றவாளியோட முகத்தை நான் காட்டுறேன். இதோ பாருங்க. இன்ஸ்பெக்டர், நான் என்னோட உயிரை கொடுத்தாவது இவனை நான் கண்டுபிடிப்பேன். என் தங்கச்சியை கொண்ட இந்த துஷ்டனை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். மிஸ்டர் ரவி பிரசாத், கவர்மெண்ட் இவன் தலைக்கு பரிசு அறிவிச்சிருக்கு. இவன் ஒரு பயங்கரமான கொலைகாரன். இவனை பிடிக்க நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, அது இந்த ஊர் மக்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியா இருக்கும். சார், உயிரை பணைய வச்சுனாலும் அந்த மனுஷ மிருகத்தை நான் பிடிப்பேன், நிச்சயமா. அப்புறம் இன்னொரு விஷயம், சிந்து கொலை செய்யப்பட்டதை பார்த்த ஒரே சாட்சி அந்த பையன் மட்டும்தான். அந்த பையனுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் சிந்துவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த சம்பவத்தில் ஏற்பட்ட ஷாக்னால அந்த பையனால பேச முடியாம போயிடுச்சு. அதனால கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. நாம கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா அந்த பையன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். அப்ப நான் வாங்க. இவர் தான் நான் சொன்ன பாலச்சந்திரன். ஓ, நான் சிந்துவோட சின்னன்னு. கோபால்? ஆமாம். என் தங்கச்சியோட கண்ணை வச்சு பாலச்சந்திரன் எங்களை பார்க்க முடியுதா? எனக்கு எல்லாமே தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் எனக்கு கண்ணு தெரியணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது சிந்துவை பார்க்கணுன்றதுக்காக தான். ஆனா எனக்கு கண் இருந்த எந்த பயனும் இல்லை. இல்லப்பா,
என் தங்கச்சியோட கண்களையாவது இதுக்கப்புறம் நாங்க பார்க்கலாம் இல்லையா? அவ செத்து போனாலும் என் தங்கச்சியோட கண்கள் உயிரோட தான் இருக்கு. பாலச்சந்தர் வருவாரான்னு என் தங்கச்சி உனக்காக காத்துட்டு இருக்கா போல. என்னோட சிந்துவை விட்டு நான் பிரிஞ்சு போய் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சிக்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா எதுவுமே தெரியாத என் தங்கச்சியை கொன்னவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நாங்க கண்டுபிடிப்போம். முனிஷ், முனிஷ், ஏதாவது பேசுப்பா. அம்மா கிட்ட பேச மாட்டியா? பேசு தங்கம். நீ மருந்து குடிக்கிற டைம் ஆச்சு. அம்மா கொண்டு வரேன். இப்ப வரேன். பிரபா சிஸ்டர் இல்லையா? இல்ல, நீங்க யாரு? என்னோட பேரு கோபால். தெரிஞ்சிருச்சுங்க. நீங்க ஆமன் சிஸ்டர் தானே? ஆமா. பிரபா மோனிஷை கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்காளே. எப்போ போனாங்க? காலையில 9 மணி வண்டிக்கு. அட கோபால், உள்ள வாங்க. இல்ல சிஸ்டர், நான் உடனே அவங்கள பார்க்கணும். பாவுவோட உயிர் ஆபத்துல இருக்கு. கடவுளே. இல்ல கோபால், நான் கும்பிடுற கடவுளுக்கு சக்தி இருந்தா மோனிஷுக்கு எந்த ஆபத்தும் வராது. வர சிஸ்டர். மோனிஷ், மோனிஷ், எங்க இருக்கப்பா? மோனிஷ், 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 தங்கம், எங்க இருக்கப்பா? மோனிஷ், செல்லம், மோனிஷ், எங்க இருக்கப்பா? செல்லம், மோனிஷ் காணுங்க. வராண்டால நின்னுட்டு இருந்தா, மருந்து எடுத்துட்டு வரதுக்குள்ள காணாம போயிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டு நானும் வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க சொல்றத கேளுங்க.
ஓடிடு ஓடிடு ஓடிடு. நீ அமைதியா இருமா, நான் மறுபடியும் போய் தேடிட்டு வரேன். இவனை எங்க பார்த்த? அந்த காட்டுக்கு பக்கத்துல மயங்கி கிடந்தான். டேய், நீ எங்கடா போயிட்ட? ரொம்ப நன்றி. இங்க பாருமா, பாபு வந்துட்டான். மோனிஷ், ஐயோ என் செல்லம். எங்கடா போன? வணக்கம். வணக்கம். அட, நீங்க பழைய ஃபிலிம் டைரக்டர் ஆச்சே. நான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நான் முழு நேர அரசியல்வாதியா இருக்கேன். நான் மக்களுக்கு சேவை பண்றேன், மக்கள் எனக்கு சேவை பண்றாங்க. அது சரி. உங்களோட தங்கச்சியை கொன்னுட்டாங்கன்ற விஷயத்த இப்பதான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. கொலைகாரனை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகலை. அப்போ நான் வரட்டுங்களா? சரி. சங்கீதங்கத்துக்கு போகிறதுலேருந்து டெல்லியில் பக்கமே கூட மாட்டானுங்க. சித்தப்பா, உன்னை இப்போ பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்க போற? நான் உங்க வீட்டுக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன். வாங்க வண்டியில ஏறுங்க. உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். பாலச்சந்திரன் பிரபாவதி வீட்டுக்கு போயிருக்கான். சித்தப்பா, நீங்க வண்டியில ஏறுங்க. எப்பா வண்டி எடு. நானும் சில விஷயங்களை உங்ககிட்ட பேசி ஆகணும். உன் கோவத்தை எப்பப்பா விட போற? பிரச்சனை மோசமான நிலையில இருக்கு. பிரபா சிஸ்டரோட வீடு இதானா? பாலச்சந்திரன், பிரபா சிஸ்டர், நீங்க இங்க வரீங்கன்னு யார்கிட்டயே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ரவியும் வந்திருக்காரு, சங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்காரு. இனியாவது இந்த தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டுருங்களேன். பாபு எப்படி இருக்கா? வாங்க. மோனிஷ் செல்லம், இந்த அங்கிளை உனக்கு தெரியுமாப்பா? இவர் தான் பாலச்சந்திரன். இப்படியே தான் இருக்கான். என் பையன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். என் நிம்மதி எல்லாம் போச்சு. சிஸ்டர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாபு வாய் திறந்து பேசுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். பாலா, எல்லா விஷயத்தையும் சங்கு சித்தப்பா சொன்னாரு. இனி பாபுவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அண்ணா, கோபால் பத்தி எந்த விவரமும் தெரியல. கோபால் திரும்பி வருவார், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க.
வேகம் சித்தப்பன் வீட்டுக்கு முன்னாடி வீட்டுல வேறாதீங்க. சீக்கிரம் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு ரவியை வர சொல்லுங்க. யார் அது? மனுஷன் நடராஜன் தூக்கிட்டு போயிட்டான். எனக்கு என்ன பண்றது தெரியல. கண்ணா, பாபு, கண்ணா, பாபு, தம்பி.
ஏய் ஏய், அன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்ட. மிஸ்டர் ரவி பிரசாத், அன்னைக்கு நீங்க ஸ்டேஷன்ல சொன்ன மாதிரி உங்க உயிரை பணையம் வச்சு பிடிச்சு கொடுத்தீங்க. தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் ஒன்னா வாழ பாருங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு என் சிந்து எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? என்னுடைய சிந்துவோட கண்களால நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும். அந்த ஒண்ணு போதுங்க எனக்கு. டாடி